இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டோட நம்பர் என்னன்னா 1365. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டைட்டில் என்னன்னு பார்த்தோம்னா ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் ஸ்மாலர் தேன் த கரண்ட் நம்பர். அதாவது கொடுத்திருக்க நம்பரை விட கம்மியா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றது தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படிச்சிடலாம். given the array nums, ஸோ நம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரே நம்ம கொடுக்க போறாங்க. for each nums of I, find out how many numbers in the array are smaller than it. அதாவது நம்ஸ்ல எக்ஸாம்பிளுக்கு 4, 3, 2, 1 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டை விட கம்மியா எத்தனை எலமெண்ட் இந்த அரேல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்க இப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றத நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட் 4 இருக்கா, 4 விட 3 கம்மியா, எஸ் கம்மி. 4 விட 2 கம்மியா, எஸ் கம்மி. 4 விட 1 கம்மியா, எஸ் கம்மி. ஸோ டோட்டலா 4 விட 3 எலமெண்ட்ஸ் கம்மியா இருக்கு. ஐ மீன் 4 இஸ் லெஸ் தேன் 3, 4 லெஸ் தேன் 2, 4 லெஸ் தேன் 1. ஸோ டோட்டலா 3. ஆன்சர் 3ன்னு இருக்கணும். இப்போ 3க்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமா. 3 லெஸ் தேன் 2, 3 லெஸ் தேன் 1, 3 நாட் லெஸ் தேன் 4. ஸோ 3யை விட 4 கிரேட்டரா இருக்குல்ல, ஸோ அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. எந்தெந்த எலமெண்ட்ஸ் 3யை விட கம்மியா இருக்கு அப்படி பார்த்தோம்னா நமக்கு கவுண்ட் வந்து 2ன்னு வரும். ஸோ இங்க 2ன்னு இருக்கணும். நெக்ஸ்ட் 2 எடுத்துப்போம். 2 2 less than 1, yes. 2 not less than 3, yes. 2 not less than 4. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்க கூடாது. 2 less than 1ன்றதை மட்டும் எடுத்துட்டோம்னா கவுண்ட் வந்து 1ன்னு இருக்கும். ஸோ 1. இப்போ 1க்கு பார்ப்போமே. 1ஐ விட கம்மியா இருக்கிறது என்ன, 0 இருக்கும், மைனஸ் நம்பர்ஸ் இருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி எந்த நம்பர்ஸும் இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டா 1ஐ விட லெஸ் தேன் 0ன்னு போட்டுரும். இதை நம்ம கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதை எப்படி நம்ம ப்ராப்ளமா சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம்னா, ப்ராப்ளம்ல இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஃபார் ஈச் நம்ஸ் ஆஃப் ஐ யூ ஹாவ் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் வேலிட் ஜேஸ் சச் தட் ஜே நாட் ஈக்குவல் டு ஐ அண்ட் நம்ஸ் ஆஃப் ஜே லெஸ் தென் நம்ஸ் ஆஃப் ஐ. இப்ப நான் சொன்ன அதே எக்ஸ்பிளனேஷன் தான் இவங்க ஐ ஜேன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து நீங்க ஐன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் எலமெண்ட் ஜேன்னு எடுத்துப்பீங்க. ஸோ அப்போ வந்து ஐஎன்ஜே நாட் ஈக்குவலா இருக்கும். கரெக்டா, ஐஎன்ஜே நாட் ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் அவங்க என்ன சொல்றாங்க, நம்ஸ் ஆஃப் ஜே, நம்ஸ் ஆஃப் ஜே அதாவது நீங்க ரெண்டாவதா எடுத்துக்க போற எலமெண்ட் லெஸ் தேன் நம்ஸ் ஆஃப் ஐ. ஆமா, அப்படி இருக்கிறத தானே நம்ம கவுண்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் ரெண்டு கண்டிஷன்ஸ். சொல்லிடுறேன். 8, 1, 2, 2, 3. ஸோ இதை எப்படி நம்ம டிராவல்ஸ் பண்ணலாம், எப்படி நம்ம அவுட்புட் எழுதலாம் அப்படின்றது பார்ப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கலாம். ஒரு ஃபார் லூப்ல என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எடுக்க போறோம். ஸோ இன்ட் ஐ ஈக்குவல் டு, இதை தானே நம்ம ஐன்னு எடுத்திருக்கோம், ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் நம்ஸ் டாட் லென்த். ஸோ அதுதான் டோட்டல் லென்த். அப்புறம் ஐ பிளஸ் பிளஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பக்கத்து பக்கத்துல இருக்க எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணணும். கரெக்டா. ஸோ அந்த எலமெண்ட்ஸை ஒவ்வொன்றா கம்பேர் பண்றதுக்கு இன்னொரு ஃபார் லூப் வந்து நம்ம எழுதிக்கிறோம். இன்னொரு ஃபார் லூப் எங்கேருந்து, அதுக்கு என்னன்னு பேர் வைக்கிறோம்னா இன்ட் ஜே ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தேன் நம்ஸ் டாட் லென்த், அப்புறம் ஜே பிளஸ் பிளஸ். சேம் அதே தான். இப்போ நமக்கு ஹைலைட்டட் பாயிண்ட் என்ன, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ஸ் ஆஃப் ஜே வந்து ஐயை விட லெஸ்ஸா இருக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, அதே கண்டிஷன் அப்படியே. இஃப் நம்ஸ் ஆஃப் ஜே லெஸ் தேன் நம்ஸ் ஆஃப் ஐ, நம்ஸ் ஆஃப் ஐ இருந்துச்சுன்னால் நம்மளோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்றோம். இது என்ன கவுண்ட் அப்படின்னு பார்த்தா இங்க நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். கவுண்ட், கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த எலமெண்ட்டை விட கம்மியா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, இப்போதைக்கு 0 தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கவுண்ட்டை ஒன்று ஏத்திடணும். ஸோ கவுண்ட் பிளஸ் பிளஸ்னா இருக்கிற கவுண்ட் பிளஸ் 1 ஆகும். இருக்கிற கவுண்ட் என்ன, 0. 0 பிளஸ் 1 என்ன, ஈக்குவல் டு 1 வரும். இதே மாதிரி இந்த இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் முடிஞ்ச உடனே அடுத்த எலமெண்ட்டுக்கு போயிடும். அதுக்கு தான் இந்த செகண்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் எலமெண்ட் முடிஞ்சோடனே தேர்டுக்கு போயிடும், தேர்ட் முடிஞ்சோடனே ஃபோர்த்துக்கு போயிடும். ஸோ இந்த கம்ப்ளீட் லூப் முடிஞ்சிருமா. முடிச்சிட்ட உடனே இது வந்து இஃப் கண்டிஷனோடது, இது அடுத்தது. இது முடிஞ்சிட்ட உடனே இப்போ திரும்ப இங்க வரணும். இந்த 0 மட்டும் தானே முடிஞ்சிருக்கு, அடுத்த 1க்கு அப்கிரேட் ஆகும். அதாவது இந்த எலமெண்ட்டுக்கு இப்ப செக் பண்ணும், இதை விட இது கம்மியா இருக்கா, இதை விட இது கம்மியா இருக்கா, இதை விட இது கம்மியா இருக்கா. ஸோ திரும்ப கவுண்ட் வந்து 0வா இருக்கும். திரும்ப நமக்கு ஆன்சர் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்மளோட கவுண்ட்டை வந்து பிளேஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் கோடோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ கோட் பார்ட்ல நான் உங்களுக்கு இதை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜாவால எழுதிட்டு போறோம்.
ஸோ ஜாவால எழுத போற எல்லா கோடுமே நம்ம கிளாஸ்க்குள்ள தான் எழுதிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ், இந்த கிளாஸ்க்கு நம்ம வச்சிருக்க பேரு சொல்யூஷன். பப்ளிக் இன் ஸ்மாலர் நம்பர்ஸ் தேன் கரண்ட் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ஆர் பிரைவேட் இருக்கும், நம்ம இந்த இடத்துல பப்ளிக் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்ட் இது இது என்ன டினோட் பண்ணணும்னா ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ். நமக்கு வந்து இருக்கிற எல்லா நம்பருக்கும் எத்தனை எத்தனை நம்பர்ஸ் இதை விட கம்மியா இருக்கு அப்படின்ற கவுண்ட் வேணும். ஸோ கம்ப்ளீட் அரே தான் நமக்கு வேணும். அதனால இது வந்து இன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மாலர் நம்பர்ஸ் தேன் கரண்ட், இதுதான் கொஸ்டினோட நேம், அது ஃபங்க்ஷன் நேமா அப்படியே வச்சுக்கிட்டோம். இன்ட் நம்ஸ், அதாவது இது நம்ம கொடுக்க போற இன்புட். ஸோ இதுதான் இன்புட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ஸ் டாட் லென்த் எடுத்து வச்சுக்கிறோம். இது எதுக்காகனா ஈஸியா போடுறதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கோம். இது எடுக்கணும்ன்ற எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. பட் இந்த இடத்துல லூப்புக்குள்ள ஈஸியா என்னு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ஸ் டாட் லென்த் எடுத்துக்கிட்டோம். இன்ட் ஆன்சர், ஸோ இதுதானே நமக்கு ஆன்சரா வேணும். அந்த ஆன்சர்ல அந்த ஆன்சர் அரே எத்தனை எலமெண்ட்ஸ் கண்டெயின் பண்ணிருக்கணும், சேம் நம்ஸ்ல எத்தனை எலமெண்ட்ஸ் கண்டெயின் ஆகியிருக்கோ அதே அத்தனை எலமெண்ட்ஸ் தான் ஆன்சர்லயும் இருக்கணும். கரெக்டா? ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் எத்தனை எத்தனை கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம் 8 1 2 2 3 இது நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ ஆன்சர்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கணும், 5 இருக்கணும். 1 2 3 4 5 இருக்கணும். ஸோ சேம் அதே வந்து இங்க இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கையில என்ன இருக்கு, ஒரு எம்டியான இந்த மாதிரி ஒரு அரே இருக்கு. ஓகே ரைட். இப்போ அடுத்த பாட்டுக்கு போவோம். ஃபார் இன் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தேன் n, i பிளஸ் பிளஸ்னா என்ன கொண்டு வரும், இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை கையில எடுத்துக்கிறோம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 8ன்றது கையில இருக்கு, கவுண்ட்ன்றது 0ன்னு இருக்கு. ஸோ கவுண்ட் இதுக்கு 0 அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ திரும்ப ஒரு ஃபார் லூப் எடுக்க போறோம். j ஈக்குவல் டு 0, j லெஸ் தேன் n, j பிளஸ் பிளஸ். ஸோ j ஈக்குவல் டு 0னா திரும்ப 0லே தான் இருக்கு. ஓகே இருக்கட்டும். இஃப் நம்ஸ் ஆஃப் j, நம்ஸ் ஆஃப் jனா நம்ஸ் ஆஃப் 0ன்னு எழுதுவோம். கரெக்டா? ஜேன்றதை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். நம்ஸ் ஆஃப் 0 என்னது, இதுதான் 8. ஓகே. லெஸ் தேன் நம்ஸ் ஆஃப் i என்ன இருக்கு, ஆல்ரெடி 0 தான் வச்சிருக்கோம். லெஸ் தேன் நம்ஸ் ஆஃப் i என்னது 0 ஈக்குவல் டு 8. இது உண்மையா, நம்ஸ் ஆஃப் 0 லெஸ் தேன் 8 நம்மளால இந்த இடத்துல சொல்ல முடியுமா? ஸோ முடியாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகும்னா இது வந்து பொய் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ பொய் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா இந்த ஜே பிளஸ் பிளஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கும். ஆல்ரெடி ஜே 0ன்னு இருக்கு, 0க்கான ஐட்ரேஷன் இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஜே ஈக்குவல் டு 1ன்னு ஆயிடும். இப்போ ஜே ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா திரும்ப இங்க வருவோம். என்ன சொல்றாங்க, நம்ஸ் ஆஃப் ஜே, நம்ஸ் ஆஃப் ஜேனா நம்ஸ், இப்போ ஜே என்னவா இருக்கு, 1ஆ இருக்கு. 1ன்ற இடத்துல என்ன இருக்கு, இது வந்து 0 1 2 3 4 இப்படிதான் நம்ம ஒரு அரேவை சொல்லுவோம். இதுதான் அரேவோட அட்ரஸ். ஓகேவா? இண்டெக்ஸிங் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ஸ் ஆஃப் 1ல என்ன இருக்கு, 1 தான் இருக்கு. 1 லெஸ் தேன் நம்ஸ் ஆஃப் i என்னது, i ஆல்ரெடி 0 தான் இருக்கு. ஸோ சேம் நம்ஸ் ஆஃப் 0 என்ன, நம்ஸ் ஆஃப் 0 8 ஈக்குவல் டு 8. இப்போ பாருங்க 1 லெஸ் தேன் 8ஆ, ஆமா 1 லெஸ் தேன் 8. அப்போ கவுண்ட் பிளஸ் பிளஸ், ஆல்ரெடி இருக்க கவுண்ட் என்ன நமக்கு, 0ன்னு ஒரு கவுண்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல கவுண்ட் என்னவா இருக்கும், 1ன்னு ஆயிடுச்சு. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. திரும்ப i என்ன ஆகும், சாரி ஜே வந்து இப்போ 1ன்னு கவுண்ட் பண்ணிருக்கோம், 1க்கு தானே கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ ஜே வந்து 2ஆ மாறும். ஓகே, திரும்ப 2ஆ மாறிடுச்சா. இப்போ 2ஆ மாறினதுக்கு அப்புறம் சேம் திரும்ப இது ரன் ஆகும், ஒன்ஸ் அகைன் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ஸ் ஆஃப் ஜே, இப்போ நம்ஸ் ஆஃப் ஜேன்ற இடத்துல என்னவா இருக்கு, 2 இருக்கு. 2 ஈக்குவல் டு 2 இந்த இடத்துல பாருங்க. ஸோ 2 லெஸ் தேன் நம்ஸ் ஆஃப் i என்னவா இருக்கு, சேம் அதே 0வா தான் இருக்கு. செகண்ட் லூப் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கு, இந்த லூப் மட்டும்தான் ஹைட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 8. 2 லெஸ் தேன் 8ஆ, ஆமா. அப்ப கவுண்ட் 1 இன்க்ரீஸ் ஆகணுமா, ஆல்ரெடி இருக்க கவுண்ட் 1. ஸோ கவுண்ட் பிளஸ் பிளஸ்னா 1 பிளஸ் 1 ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, முடிஞ்சது. திரும்ப ஜே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்ப ஜே 3 ஆகுமா. இப்ப ஜே திரும்ப இந்த லூப் ரன் ஆகுமா. நம்ஸ் ஆஃப் 3, நம்ஸ் ஆஃப் 3ல என்ன இருக்கு, 2 தான் இருக்கு. திரும்ப 2 லெஸ் தேன் 8ஆ, ஆமா 8. ஸோ பிளஸ் 1, 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு என்ன, 3. மறுபடியும் 4. ஸோ 4 வந்துருச்சு. நம்ஸ் ஆஃப் 4 என்னது, 3. 3 லெஸ் தேன் 8ஆ, ஆமா எஸ். ஸோ திரும்ப 3 பிளஸ் 1 ஈக்குவல் டு 4. ஸோ ஃபைனலைஸ்டா கவுண்ட்ன்றது இந்த இடத்துல 4ன்ற வேல்யூக்கு வந்து நிற்கும். ஸோ இந்த 4 தான் கொண்டு போய் ஆன்சர் ஆஃப் i ஈக்குவல் டு கவுண்ட் வைக்கிறோம். இப்போ i நம்ம கிட்ட என்னவா இருக்கு, 0வாவே தான் இருக்கு. ஆன்சர் ஆஃப் 0னா என்ன, இந்த இடம், இந்த இடத்துல என்ன ஸ்டோர் ஆக போகுது, இந்த கவுண்ட் ஸ்டோர் ஆக போகுது. இந்த கவுண்ட் என்ன, 4. ஸோ 4ன்றது இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த லூப் ரன் ஆகி முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ i வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்ப i இவ்வளவு நேரம் i வந்து 0க்கு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இப்ப i வந்து
திரும்ப 1 ஆகும். ஸோ 1 ஆயிடுச்சு. இப்ப எந்த எலமெண்ட் ஆக்குபை பண்ணும்? இந்த எலமெண்ட் நம்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 இருக்கா? இதை விட எத்தனை கம்மியா இருக்குன்னு கவுண்ட் பண்ணும் இல்லையா? ஸோ திரும்ப ஜேல இருந்து இதை விட கம்மியா இது இருக்கா, இது இருக்கா, இது இருக்கா, இது இருக்கா, ஒவ்வொன்றா செக் பண்ணி அது எத்தனைன்றத திரும்ப இங்க போய் ஸ்டோர் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 0ன்னு வரும். ஏன்னா 1 விட லெஸ் எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ ஆன்சர் 0ன்னு வரும். அடுத்து 2 விட லெஸ் எத்தனை இருக்கு? 1 மட்டும்தான். ஸோ 1. 2 விட 1 மட்டும்தான் லெஸ்ஸா இருக்கு. 3 விட 1 and 2 2 லெஸ்ஸா இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஆன்சர். ஹாய், ரீகால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே ஈஸில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜா நம்ம மூவ் ஆன் ஆகுறப்பதான் இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் ப்ராப்ளம்ஸை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த வரிசையில நம்ம ஃபர்ஸ்ட் 100 ஈஸி லீட் கோட் ப்ராப்ளம்ஸை டெய்லி வீடியோஸ்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நீங்க பார்த்துருக்க இந்த ப்ராப்ளம்க்கு முன்னாடி இருக்க வீடியோஸை நீங்க பார்த்து கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளே ஸ்டோர்ல காஞ்சி அகாடமின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி அதுக்குள்ள இருக்க வீடியோஸை வந்து நீங்க பார்த்துக்கலாம். இந்த கோட் எல்லாத்தையுமே ஜாவா மூலமா மட்டும் சால்வ் பண்ணாம சி, C++, பைத்தான் போன்ற மற்ற எல்லா லாங்குவேஜஸ்லயும் நம்ம சால்வ் செய்யலாம். ஸோ ஆப்ல போயிட்டு உங்களுக்கு மீதி இருக்க கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணி பாருங்க.